வணக்கம். எண்ணும் எழுத்தும் எழுத்துல தாவரங்கள் அறிவியல் செயல்பாடு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம், இலை படித்தோம் இல்லையா? அப்போ ஒரு இலை அப்படிங்கிறது தண்டோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் இலை காம்பு. இந்த பரந்தப்பட்ட பகுதியில் என்ன சொல்லுவோம், இலை தாள். நடுவில் ஒரு நரம்பு மைய நரம்பு, இங்கே இருக்க சின்ன சின்னதாக இருக்குல்ல வேறு நரம்புகள்னு சொல்லுவோம். இதை இலை நுனின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தாவரம் வளர்ந்து இளம் செடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது முதிர்ந்த பிறகு அதில் என்ன ஃபஸ்ட்டு தோன்றுன்னு சொல்லியிருக்கோம், பூ. பூ தோன்றினா அது என்ன தாவரம்? பூக்கும் தாவரம். பூ வரலன்னா அது பூவா தாவரம். இப்போ பூ வந்துருச்சு இல்லையா? பூவுக்கு அப்புறம் பூ என்ன ஆகும்? காயாக மாறும். சிறிய காயை சின்ன சின்னதாக இருக்கா? இல்லை இருக்கா பாரு, சின்ன சின்ன காய்கள் இருக்கா? இப்போ இது முதிர்ந்தவொடனே என்ன ஆகும்? முதிர் கனியாக மாறிடும். காயாயிடுச்சா பெரிய காய். இந்த காய் அப்புறம் என்ன ஆகிடும்? கனியாக மாறிடும், பழமாக மாறிடும். இந்த பழத்திலிருந்து மறுபடியும் என்ன வரும்? விதை. விதையிலேருந்து மறுபடியும் என்ன தோன்றும்? புதிய செடி தோன்றும். இதுதான் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி. தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி. ஒரு விதை போடுவோம், விதையிலேருந்து முதல்ல ஒரு முளை குறித்து வரும், அதுக்கப்புறம் இளம் நாற்று வரும். அந்த நாற்று முதிர்ந்ததுக்கு அப்புறம் அதில் முதல்ல என்ன வரும்? ஒரு பூ பூக்கும். பூ முதிர்ந்து என்ன ஆகும்? காயாக மாறும். இதில் ரெண்டு நடக்குன்னா மகரந்த சேர்க்கை நடக்கும். சரிங்களா? கருவுறுதல் நடைபெற்று பூ என்ன காயாகி காய் கனியாக மாறும். நம்ம ஏற்கனவே படிச்சுல தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அடுத்து வரும் உங்களுக்கு பாடத்துல. அப்போ என்னன்னா இது எது சூலகம், எது அள்ளிவட்டம், எது புள்ளிவட்டம், எது மகரந்தம், எது மகரந்த தாழ்பாய் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.